ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம என்னதான் காய்கறி பழங்கள் கீரைகள்னு சாப்பிட்டு வந்தாலும் நம்ம ரத்த சோகையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். அதனால தான் கர்ப்பிணி தாய்மார்களும் குழந்தைகளும் பாலூட்டும் தாய்மார்களும் ரொம்ப ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அனிமியா முபாரத்துன்னு அரசு ஒரு நல்ல திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. 6 மாதம் முதல் 59 மாதம் வரை திரவம் வாய் வழியாக ஃபோலிக் ஆசிட் தான் அயன் சிறப்பு கொடுக்குறாங்க. அது வாரத்தில் 2 நாள் கொடுக்குறாங்க. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் 1 ml கொடுக்குறாங்க. அங்கன்வாடியில் கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் சிகிச்சை அந்த குழந்தைக்கு ரொம்ப ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா 6 மாதத்துலேருந்து 12 மாதம் உள்ள குழந்தைகளுக்கு 1 ml, 1 வயசுலேருந்து 3 வயசு உள்ள குழந்தைகளுக்கு 1.5 ml, 3 வயசுலேருந்து 5 வயசு உள்ள குழந்தைகளுக்கு 2 ml ஒரு வேளை கொடுக்குறாங்க. 2 மாதங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 5 வயசுலேருந்து 9 வயசு உள்ள குழந்தைகளுக்கு பிங்க் கலர் மாத்திரை வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை கொடுக்குறாங்க. இதுவும் அயன் டேப்லெட் தான், ஃபெரஸ் சல்ஃபேட் அயன் டேப்லெட் தான். இது ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. இதே சிகிச்சைக்காக ரத்த சோகையினால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் கொடுக்குறாங்க. காலையில் ஒரு டேப்லெட், நைட்டு ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 10 வயசுலேருந்து 19 வயசு உள்ள குழந்தைகளுக்கும் அதே ஃபோலிக் ஆசிட் தான், ஃபெரஸ் சல்ஃபேட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான். ப்ளூ கலர் மாத்திரை வாரம் ஒரு முறை கொடுக்குறாங்க. ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. இதே சிகிச்சைக்காக அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் கொடுப்பாங்க. சிவியராக ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் கொடுக்குறாங்க. காலையில் மதியம் நைட்டுன்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 20 வயசுலேருந்து 30 வயசு உள்ள அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு ரெட் கலர் மாத்திரை வாரம் ஒரு முறை கொடுக்குறாங்க. ஒரு மாத்திரை தான் கொடுக்குறாங்க. அப்புறம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் ரெட் கலர் மாத்திரை தினசரி கொடுக்குறாங்க. ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. 180 நாள் கொடுக்குறாங்க. இதே தேவைப்பட்டால் ஒரு நாளைக்கு சிகிச்சைக்காக ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் கொடுக்குறாங்க. அயன் சுக்ரோஸ் போடுறாங்க. அதுவும் இல்லாமல் ரத்தம் தேவைப்பட்டால் போடுறாங்க. இதெல்லாம் அரசு மருத்துவமனையில் வச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. தினசரி ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. 180 நாளுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து துணை சுகாதார நிலையம் செவிலியருக்கு வரும். செவிலியர் அதை அங்கன்வாடி ஒர்க்கர் மூலமாக குழந்தைகளுக்கும், பள்ளி டீச்சர்ஸ் மூலமாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அவங்களே கொடுப்பாங்க. சுகாதார செவிலியரே கொடுத்து வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய் பாய்.